ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஜென்ட் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக கேம் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்புறம் புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்று நம்ம மைன்கிராஃப்ட் எபிசோட் 1 போட்டால் அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும், போக போக நல்லாவே இருக்கும். நார்மல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் வேர்ல்டு என்ட்ரு ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு கொடுத்த சூப்பர் மார்க்கெட்டு. இது வந்து நம்ம கம்ப்யூட்டரு, இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரு எவ்வளோதான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து லாக்டுன்னு இருக்கிறது வந்து ஸ்டோர் ரூம். அவ்வளோ நார்மல் 2 ஷெல்ஃப் கொடுத்துருவாங்க, ஒரு கேஷ் கவுண்ட்ரு, ஒரு கம்ப்யூட்டர். எதுங்க நகர்த்த முடியல. இது என்ன நகர்த்தவே முடியல, மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நகர்த்தவே முடியல. சரி விடுங்க, அடுத்து என்னென்னு பார்த்துக்கலாம். உள்ளே போய் உட்கார முடியுதா? யூஸே பண்ண முடியல, என்னாச்சுன்னே தெரில. இதில் உள்ளே கூட போக முடியல, என்னாச்சுன்னே தெரில இது. சரி இதை விடுங்க, நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டரில் கூட போய் பார்ப்போம். இதில் வந்துட்டு நார்மல் மார்க்கெட்டு, மேனேஜ்மெண்ட்டு. இது மார்க்கெட்டில் போனீங்கன்னா இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது இருக்கும். செகண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டு, பேங்க்கு. இதில் பேங்க்கில் போய் நம்ம ஃபஸ்ட் லோன் எடுத்துக்கலாம். லோன் வந்து 750 வந்து ஓப்பனிங் ஸ்டார்டிங்கில் வந்து $50 தான் கொடுப்பாங்க, அது நமக்கு பத்தாது. லோன் எடுத்து எவ்வளோ 25 நாளுக்கு பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஷெர்லாக்ஸு, ஸ்லைஸ்டு ப்ரெட்டு, ஃப்ளோர், ஆயில், நம்ம 4 இருக்குது. இன்னும் கொஞ்சம் 2 இருக்குது. பாஸ்தா, சுகர் பவுட்ரு, அது ஷூஸுன்னு இருக்குது. அது எல்லாத்தையும் 3 வச்சுப்போம். ஆயில் வந்து 2 வச்சுக்கலாம். எங்களை எதுவும் காணும். ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சூப்பர் மார்க்கெட் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இருங்க பார்த்துக்கலாம், வேறு எதாவது இருக்கும். அவ்வளோதான். பர்ச்சேஸ் கொடுத்துக்கலாம். இருங்க, பர்ச்சேஸ் கொடுத்தாச்சு. இப்போ வெளியே போய் அது வந்துடுச்சான்னு பார்க்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு இது வந்து வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துச்சு. இருங்க, நம்ம ஆர்டர்லாம் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், குப்பை மாதிரி கிடக்கு. ஃபஸ்ட்டு இது ஸ்லைஸ் எடுப்பிட்டா. சரி இருங்க, இது ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒவ்வொன்றா அடுக்கும். இது அடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா அடுக்கணும். இது எல்லாத்தையும் அடிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து குப்பை தொட்டியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அடிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். அவ்வளோதான், அடிக்காச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம ப்ரைஸ் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருங்க, வந்து ஸ்லைஸு ப்ரெட்டுக்கு வந்து ப்ரைஸ் செட் பண்ணணும். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3.96. நம்ம வந்துட்டு வந்து 4.10 வைக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு பண்ணுறேன். இப்போ வந்து கடையை ஓப்பன் பண்ணியாச்சு, ப்ரைஸையும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். ஒருத்தவங்க 10 சொக்கா போட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இவங்க என்ன வாங்குறாங்கன்னு போய் பார்ப்போம். வந்துட்டாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோங்க காசு. இப்போ நம்ம இதில் வந்து காசு எச்சா கொடுத்துட்டோம்னா அதை மைனஸ் தொட்டோம்னா மைனஸ் ஆயிரும். நீங்கள் எச்சா எவ்வளோ கொடுக்கணும்? $20, $80 கொடுக்கணும். இந்த கேம் விளாட்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்படி நார்மலாக ஒரு சின்னதாக சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறோம். போக அதோட அதாவது அதை பில்டிங்கை பெருசாக்கிட்டே போகும்ல. இப்போ நான் ஒரு 10க்கு 10 ரூம்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா அதை போக பெருசாக்கிட்டே போவேன். ஒரு ஷாப்பிங் மால், ரொம்ப பெரிய ஷாப்பிங் மாலாக கூட மாற்றுவேன். அந்த மாதிரி தான் இது. இதில் வந்துட்டு ஸ்டோர் ரூம், இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, அதை வந்து கழிச்சு காட்டுறாருங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி 25 கஸ்டமர்ஸ்க்கு வந்து பில் போட்டு தரணும். இப்போ நம்ம நிஜத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தோம்னா அதில் வந்துட்டு இப்போ எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுது, எந்த ப்ராடக்ட் சேல் ஆகாத ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ரேட்டை கம்மி பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் இதுலையும். இந்த கேம் போய் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இது மாதிரி கிரெடிட் கார்டு, கேஷு, இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது இதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 ரேக் வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து ப்ராடக்ட் லைசன்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை வந்து நான் வந்து எங்கள் கம்ப்யூட்டரில் காட்டுறேங்க. என்னோட அது கம்ப்யூட்டரில் காட்டுறதுன்னு பார்த்து எத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இருங்க, உங்களுக்குலாம் பில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெட்டும் ஷெர்லாக்ஸும் வேணால் அதிகமாக சேல் ஆகுது. இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, பில் போட்டுடலாம். $9.30 9.3ன்னு போட்டால் கூட அது கன்ஃபார்ம் ஆகுது. சரி, நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் காட்டுறேன். யாராவது வராங்களா? யாருமே வரல. போய் கம்ப்யூட்டரில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து மியூசிக் பிளேயர்னு ஒன்று இருக்குது, இது வந்து காசு கேட்குது. ஃபஸ்ட்டு இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா லைசன்ஸு, பில்லு, க்ரோத்து, ஹையரிங், ஸ்டோரேஜு. இப்போ வந்து லைசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லைசன்ஸ் இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் வந்து அதை வாங்கினீங்கன்னா அதில் இருக்க இதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் அதில் இருக்கோ அதை வந்து உங்களோட மார்க்கெட்டுக்கு வந்து அது வரையும் நீங்கள் வாங்கிக்கலாம். செகண்ட் வந்து ஸ்டோரேஜ்னு க்ரோத்துன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வாங்க இப்போ வந்து இந்த கடை இப்போ சின்னதாக இருக்கா, இப்போ செக்ஷன் 2 வாங்கினீங்கன்னா அது இந்த கடை இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இந்த மாதிரி தான் பெருசாகிக்கிட்டே போவோம். அடுத்து பாருங்க, காட்டுறேன்.
இந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா லோன் எடுத்தோம்ல, அது லோனு பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அது டெய்லி இந்த பேமெண்ட்ஸை பே பண்ணிட்டே இருக்கணும். இதை வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டோட பில்ஸு ப்ரைஸிங் எவ்வளோ வச்சுருக்கோன்னு காட்டுறது. பாருங்கள், இது க்ரீன் கலருக்கு ப்ராஃபிட் ரேட்டு. இப்போ நம்ம வந்துட்டு செக்கு எத்தனை பேர்த்துக்கு 25 பேர்த்துல 6 பேர்த்துக்கு நம்ம வந்து பில் போட்டிருக்கோம். அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தோன்னா 8. இப்போ நம்மளோட லெவல் ஸ்டோர் லெவல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்கும். செகண்ட் லெவல் ரீச் ஆக போகிறோம். நான் வந்து இந்த கேம் எப்படி இருக்குன்னு விளாண்ட பக்கத்துக்கு ஏற்கனவே ஒரு இது க்ரியேட் பண்ணி விளாண்டேன். அதில் வந்துட்டு 4th லெவல் வரைக்கும் போனேன். செக்ஷன் 2 இந்த மாதிரி போகும்போது ப்ராடக்ட் லைசன்ஸ் அதுவே வாங்க சொல்ல ஆப்ஜெக்டிவில். இப்போ நீங்கள் 25 செக் அவுட்டையும் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பை ப்ராடக்ட் லைசன்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேர் கூட மாற்ற முடியும். அந்த ஸ்டைல்ஸ்லாம் மாற்ற முடியும். இங்கே பாருங்கள், இது லாக்கில் இருக்குது. இப்போ இருங்க போய் காட்டுறேன். இதோ பாருங்கள், இப்போ பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இதுதான் இதுதான் ஸ்டோரேஜ் ரூமு. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம ரேக் வாங்கி அதை அடுக்கி அதுக்கப்புறம் நம்ம வர ப்ராடக்ட்லாம் எடுத்து இங்கே வச்சாங்கன்னா போதும். ஹையரில் வந்துட்டு கேஷியரு ரீஸ்டாக்கர்னு 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்க நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் ரூமில் வச்சோன்னா அப்போ ரீஸ்டாக்கர் வந்து இதை வச்சுருவான், கேஷியர் வந்து பில் போட்டுருவான். நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி எடுத்து ஸ்டோரேஜ் ரூமில் வைக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி எதுவுமே இல்லை. அவங்க எல்லோரும் நம்மளால் இப்போதைக்கு வாங்க முடியாது. அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான லெவல் போகணும், 10, 20 அந்த மாதிரி போயிட்டோன்னா நமக்கு கேம் ரொம்ப ஈஸியாகிடும். நமக்கு வெறும் ஆர்டர் பண்ணுறது, ஃபில் பண்ணுறது, அவனே எடுத்து ரீஃபில் பண்ணிப்பாங்க, கேஷையும் போட்டுருவாங்க. பில் மட்டும் நம்ம வந்து அதாவது ப்ரைஸ் மட்டும் செட் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா Day 1 Day 2 அந்த மாதிரி காட்டும். அதில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ வந்து போகிறாங்களே வந்து வாங்குறாங்க, அவங்க தலைமையில் ஏதாவது காட்டுறோம், ஏதாவது இதோட ரேட் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி காட்டுச்சுன்னா நம்ம அதோடய ப்ரைஸ் குறைக்கணும். ஒருத்தர் 2 பேர் சொன்னால் தான் குறைக்க தேவையில்ல. எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, நம்ம குறைச்சி வச்சுக்கணும். அந்த மாதிரி அது உங்களுக்கே தெரியும். போக கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்டாக பாஸ்தா ஃப்ளவர்லாம் செல் ஆக ஆரம்பிச்சு, ஆயில் தான் இன்னும் சேலே ஆகாமல் இருக்குது. என்னாச்சுன்னு தெரில. நான் இதுக்கும் அது ரேட் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஆனாலும் ஏன் அதை வாங்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. சில பேர் வாங்குறாங்க, சில பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த பாருங்க, அங்கே போகிறாரு, இதை எடுக்கிறான், ஆயில் எடுக்கிறான். நம்ம பார்த்துக்கணும் எதை வந்து நிறைய வாங்குறாங்க, கம்மியாக வாங்குறாங்கன்னு. இப்போ அதிகமாக வாங்குறத வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை ரீஸ்டாக் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. அவனுங்க பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம ஸ்டோர் பாயிண்ட் தான் கம்மியாகும். அதனால் நம்ம நிறைய வாங்கி வச்சுக்கிறது பெட்ரு. இப்போ நம்ம டைம் வந்து 2:25ன்னு காட்டுது மதியானம். இப்போ வந்து நம்ம கடை வந்து க்ளோஸ்லேருந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் டைம் ஓடாது. 8 மணிலே இருக்கும். இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணாலும் டைம் ஆனால் ஓடும். ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நமக்கு டைம் ஸ்டாப்லேயே இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் டைம் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ நம்மக்கிட்ட வந்து $647 இருக்குது. இப்போ இந்த நாள் முடியும் போது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதிரி வேறு எதாவது கேம் விளாடணுன்னா அந்த கேமோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ அவன் என்ன எடுக்கிறான், ஃப்ளார்னு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளாரும் அதிகமாக சேர ஆரம்பிச்சிருச்சு. கார்ன்ஃப்ளார் கார்டு எவ்வளோ பாருங்கள், 8.0 $8. இப்போ இந்த டாட்டை வந்துட்டு நம்ம அந்த கார்டு மேலேயும் கேஷ் மேலேயும் வச்சு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக பழகிடும்னு நினைக்கிறேன். என்ன இப்போ தான் பார்த்தா நிறைய பேர் வர மாதிரி இருந்துச்சு. வெளியே போய் வாங்க, எவன் வந்தால் இழுத்து உள்ளே போடுவோம். போகலாம். இது வந்து கொஞ்சம் நகரத்துக்கு கேமரா திருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெளியே இப்போ தான் ஒருத்தன் உள்ள வரான். அங்கே வெளியே போய் பார்ப்போம். நம்ம சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குது? சூப்பர் மார்க்கெட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்பைடர்மேன் படத்தில் ஸ்பைடர்மேன் ஏறி வர இடம் மாதிரி இருக்குது பார்க்க. இவ்வளோ பெரிய ஏரியாலேயே நம்ம ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தான் வச்சுருக்கோம். ஆனாலும் கஸ்டமர் கம்மியாக தான் வராங்க. சரி, எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், போய் பார்ப்போம். என்னடாச்சு? பாருங்கள், ஷூஸும் இப்போ அதிகமாக சேலாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். இருங்க, இவன் எவ்வளோ காசு சேஞ்சே இல்லை. சேஞ்சு காசு கரெக்டாக கொடுத்த பரவாயில்ல, எச்சா கொடுத்துட்டு போகிறீங்க. சரிங்க, இது என்ன எடுக்குது? இதுவும் ஷூ தான் இருக்குது. ஷூ வந்து அதிகமாக சேலாக ஆரம்பிச்சிருச்சு. ஷூ, பாஸ்தா, ஃப்ளாரு இதெல்லாம் சேல் ஆகுது. கார்ன்ஃப்ளவருக்கு எண்ணெய் இருந்தால் தானே சப்பாத்தி இதெல்லாம் போடுவாங்க. எண்ணெய் மட்டும் வாங்காமையே போகிறாங்க, ஏன்னே தெரில. நாளைக்கு உங்களுக்கு மைன்கிராஃப்ட் பார்ட் 2 வந்துடும். அடுத்து இந்த கேமை வந்து பிசிலையும் அவைலபிளாக இருக்குது. இது 2 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ தான் ஃபோனில் வந்து விட்டாங்க. 25 செக் அவுட்ஸில் 16 செக் அவுட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் 16 நிறைய இருக்குது. சரிங்க, மணி 5:11 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில்
இது டைம் 10 நிமிஷமே 10 செகண்ட் மாதிரி போயிட்டுருக்கு இதில். இப்போ நம்ம வந்து கேஷியரு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூரமாகும் லெவல்லாம். பாருங்கள், கேஷியருக்கு வந்து 10 லெவல் கேட்குது ஸ்டோர் லெவலு. கேஷியர் 2க்கு 20, ரீஸ்டாக்கருக்கும் 14 லெவல் கேட்குது. 11, 12, 15. அடுத்து கஸ்டமர் ஹெல்ப்பருக்கு 5வது லெவலுக்கு போதுமா. 5வது லெவல்லேருந்து கஸ்டமர் ஹெல்ப்பர் வரான். இருட்டாகிடுச்சு, இருங்க லைட் போடணும். இருங்க எங்களுக்கு பில்லை போட்டுடலாம். எவ்வளோ? $12.10. அடுத்து போட்டுடலாம். அடுத்தது இவனுக்கு என்ன வாங்கியிருக்கான்? ஃப்ளாரு, தேங்காய் எண்ணெய், ஆயிலு. சரிங்க, சேஞ்சு பாரு $85 கொடுத்துருக்கான். இருங்க நம்ம வித்தியாசமாக எல்லாமே $1 நோட்டாகவே கொடுப்போம். இருங்க எவ்வளோ போதுன்னு பார்ப்போம். போய்கிட்டே இருக்குது. ஒன்று $44 எவ்வளோ ஹைட்டு வந்துருச்சு. 50, 60, 65, 68, 70, 77, 80, 86. நீங்கள் எச்சா கொடுத்துருக்காங்கன்னா அந்த மைனஸ் கொடுத்தோன்னா மைனஸ் ஆகிடுது. பாருங்கள், அதான் சொல்கிறேன். கிளிக் மைனஸ் லெசன் டு டேக் யுவர் மணி. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. $85, 85.50, 10, 60, 80.60. எங்கள் லைட் போட்டுக்கலாம். லைட் போட்டு தான் இருக்கா. லைட் போட்டு எவ்வளோ வெளிச்சமே இல்லாமல் இருக்குது. சரிங்க, அடுத்து ப்ரெட்டு வித்தியாசமாக இருக்குது. இவங்க எவ்வளோ சேஞ்சு பார்க்கலாம். $1, 1.60. இருங்க, 25 செக் அவுட்ஸில் 20 செக் அவுட்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 5 செக் அவுட் தான். அது முடிச்சுட்டு அடுத்த லெவல் போயிடும். அடுத்து ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கிடலாம். என்ன ஃப்ளாரு, பாஸ்தா எவ்வளோ? 11.50. $22 செக் அவுட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து 23வது செக் அவுட்டு. இன்னும் 2 செக் அவுட்ஸ் தான் இருக்குது. அடுத்த ஒரு லெவல் போயிடலாம். அடுத்த லெவல் போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் லைசன்ஸ்லாம் வாங்கினோன்னா அவ்வளோதான். கடை க்ளோஸ் ஆயிடுச்சு 9 மணிக்கு. சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் 23, ஸ்டோர் பாயிண்ட் 124, லோன் இன்கம் $750, சப்ளை காஸ்ட்டு 221. இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி டெய்லி காட்டுவாங்க. இன்றைக்கி Day 1. அடுத்து நெக்ஸ்ட்டு போவோம். யுவர் டெய்லி பில் ஸ்டார்டிங் டுடே மேக் ஷுர் டு பே. தினமும் பில்லு வருமா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பில்லோட டே டு டே பில்லாம் மோஸ்ட்டாக வந்துட்டு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸுக்கு தான் வருமாமா ஆட்டோமேட்டிக்லி. சரி, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மட்டும் தான் வரும். த மோர் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தட் மோர் எக்ஸ்பென்சிவ் பில். அவ்வளோதான். இதை சொன்னால் இப்போ பாருங்கள் டைமே ஓடாமல் இருக்குது. 8 மணிலே இருக்குது. எனக்கு ஏதோ பில் பே பண்ணலாம். பேமெண்ட் லோனு வரல. பில்லு இன்றைக்கி வரவே இல்லை போல். ஒரு நாளைக்கு போடுவீங்களோ? இப்போ நம்ம எப்படி நிஜத்தில் எப்படி நம்ம மாதத்துக்கு ஒருக்கா லோன் ரெண்ட் பே பண்ணுவோம். ஆனால் இங்கே டெய்லி ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் சொன்ன இதான் ப்ராடக்ட் லைசன்ஸ். இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்கும். தயிர் இதெல்லாம் இருக்கும். சரி, தயிர். அடுத்து நம்ம வந்துட்டு போக இந்த ஷாப்பை இன்னும் பெருசு பண்ணிட்டு இந்த ஸ்டோர் ரூமும் வாங்குவோம். இதுதான் நம்ம சூப்பர் மார்க்கெட். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு.